காங்கிரஸ் தலைவர். அவர் என்னாலும் காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவராக இருக்கணும் அவசியம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய பல்லாயிரம் கோடி சொத்து காங்கிரஸ் அறக்கட்டளை சொத்துக்கு இவர்தான் சொத்து. அத்தகைய ஒரு பெரிய வாய்ப்பை அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கொடுத்திருக்காங்க. எல்லா பதவிக்கும் எல்லாரும் போகலாம், எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம். இந்த ட்ரஸ்டுக்கு ஒரு ட்ரஸ்டி ஆகிறது சாதாரண விஷயம் அல்ல. அத்தகைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மாண்புயர் சூதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் எனது நீண்ட நாள் நண்பர், உழைப்பால் உயர்ந்தவர், பொறுப்பு பதவி இல்லை என்றாலும் கூட காங்கிரசுக்காக உழைப்பவர், அகில இந்திய அளவிலே ஒரு உழைப்பினால் இதற்கு தொடர்ந்து பதவி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர், நண்பர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மதுரை மண்ணை சார்ந்து எங்க மண்ணில் எம்பி ஆன விஸ்வநாதன் அவர்கள். கரெக்டா சொல்றேன்னா மதுரை மதுரை சாயில், பட் ஓன் as a MP from our side. அன்பு நண்பர் தூத்துக்குடியை சார்ந்த என்னோடு இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய சிவசூரியன் சொல்லக்கூடிய சிவசுப்பிரமணியன் அவர்கள, மதுரை மாவட்டத்துடைய தலைவர் கார்த்திகேயன் அவர்கள, உங்களுடைய மாவட்ட தலைவர் அன்பு அண்ணன் ஆலத்தூர் ரவி அவர்களே, மற்றும் அன்பு நண்பர் சஞ்சய் அவர்களே, பாரி கிருஷ்ணன் அவர்களே, பாரி ராஜன் அவர்களே, அவர் அமைதியாக இங்கே உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் முன்னால் ஒரு சேர் போட்டு உட்கார சொல்லலாம். நான் முன்னுக்கு வாங்க ப்ளீஸ். ராமேஸ்வரத்துடைய மைந்தர், எந்த தலைவர் வந்தாலும் ராமேஸ்வரம் அவர்தான் கூப்பிடுவாங்க. எங்க ஊருக்காரு, அதனால கொஞ்சம் இப்படி ஒவ்வொருவரும் நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு மகாத்மா சீனிவாசன் இருக்காரு. மிக சிறப்பாக மனித உரிமைகளுடைய அந்த இயக்கத்தை சிறப்பாக செஞ்சவர். 100 முகமது இந்த மாவட்டத்தில் ஒரு ஒன்றாக முதுகெலும்பு பேக் போன். இப்படி பல்வேறு நண்பர்கள் நீங்க இருக்கீங்க. ஒவ்வொருவருடைய பேரையும் சொன்ன சகோதரர்கள் நீங்க இருக்கீங்க. நேரம் ஏறவில்லை, நான் அதிகமா பேச மாட்டேன். எல்லா விஷயங்களையும் நமக்கு சுதர்சன் நாச்சியப்பன் சார் உங்களுக்கு வழக்கமா சொல்ல போறாரு. ஒரே ஒரு விஷயம்தான், இந்த காங்கிரஸ் கட்சியை உயிர்ப்பிக்க வேண்டும். அப்படி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்கும் வாய்ப்பு, சம வாய்ப்பு, எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும்னு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்களுக்கு ஒரு பெரிய முடிவு தான். யார் தகுதியானவராக இருந்தாலும் பொறுப்பு வரலாம், அது ஏற்கனவே தகுதி உள்ளவராக இருந்தால் அவரும் பொறுப்பு வரலாம். இதை முடிவு செய்வது நாங்கள் அல்ல, ஹைகமாண்ட், அகில இந்திய தலைமை. நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து